ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் இப்போ உங்களுக்கு என்ன டேர்ம் பற்றி சொல்ல போகிறேன்னா இஎல்டி டேர்மில் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இது மாதிரியான டேர்ம் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் செக் ஹவு மச் a student has actually learned after finishing a கோர்ஸ், யூனிட் ஆர் ப்ரோக்ராம். அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அளவுக்கு வந்து லேர்னிங்கில் வந்து கெயின் பண்ணியிருக்கோன்றத நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மூலமாக தான் நம்மளை வந்து டெஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட்டு வந்து அது ஃபைனல் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாம்லாம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். சிம்பிளி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்கேன். ஃபைனல் எக்ஸாம் அட் த எண்ட் ஆஃப் த செமஸ்டர், அதாவது ஃபைனலாக வந்து எக்ஸாம் எழுதுறது. நம்ம ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா செம் எக்ஸாம், லாஸ்ட் ஃபைனல் செம் எக்ஸாம் எழுதுறது. அதுவே நம்ம ஒரு 10th 12th படிக்கிறோன்னா பப்ளிக் எக்ஸாம். அது மூலமாக தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுமா, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம 10th எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம எவ்வளோ அளவுக்கு படிச்சிருக்கோம், எவ்வளோ அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் நம்மளோட அறிவு அப்படின்றத சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றாங்க. சிம்பிளாக ஃபைனல் எக்ஸாமை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான எந்தெந்த டேர்ம் பற்றின டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.